புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் நம்ம பேச இருக்கக்கூடிய கட்டுரை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை. ரத்னா சகாய் தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. இந்த கட்டுரையினுடைய முக்கியமான பேசுபொருள், முக்கியமான அம்சம் அப்படின்றது வேலைக்கு செல்லும் பெண்கள் மீது அதிக குடும்ப வன்முறை நிகழ்த்தப்படுகிறது. அது ஒட்டி தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இது குறித்து உரையாடுவதற்காக கவிஞர் சவிதா அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சவிதா. வணக்கம் சார். இந்த கட்டுரை நிறைய விஷயங்கள் பெண்கள் சந்திக்கிற, அதுவும் குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சந்திக்கிற சவால்கள், எத்தனை பேர் வேலைக்கு செல்றாங்க, அதெல்லாம் நிறைய ஒப்பிட்டு விட்டு குறிப்பாக அதனுடைய மையம் அப்படின்றது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அவர்கள் மீது நிகழ்த்தப்படுகிற அதிகமான குடும்ப வன்முறை பற்றி தான் பேசியிருக்கிறது. அதில் அவங்க சொல்வது, இந்தியாவில் பொருளாதார முன்னேற்றத்திற்கேற்ப பெண் விடுதலை இல்லை அப்படின்னு. பெண்களோட பொருளாதார சுதந்திரம், பெண் விடுதலை, இதை கம்பேர் பண்ணி தான் பேசியிருக்கிறாங்க. அப்படிதான் இருக்கா இன்னமும்? நிச்சயமா அப்படிதான் சொல்லணும். இப்போ பெண் சுரண்டல், பெண்களுக்கான சுரண்டல்கள் ஒவ்வொரு விதத்துலையும், ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகட்டும், ஒரு அப்யூஸ் பண்ணுறது ஆகட்டும், அவங்களுடைய உழைப்பு சுரண்டல் ஆகட்டும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பெண்கள் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடுத்தபட்சமாக இந்த பொருளாதார சுரண்டலும் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வர வேண்டி இருக்கு. ஏன்னா பெண்கள் உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு மணி மெஷினாவும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு ஒரு விஷயம் தோணுது. இது பெண்கள் சுயமாக தன் காலில் நின்று தனக்கான பொருளாதார தேவையை சரி பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னா, அது ஒரு பெண் விடுதலையை நோக்கி போகும் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் நம்ம இன்னும் சமூகத்திலிருந்து, குடும்பத்திலிருந்தும், ஆணாதிக்க மனப்பான்மையிலிருந்தும் இந்த சமூகம் விடுதலை ஆகாமல் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதுவும் ஒரு அடிமைத்தனத்துக்கு ஒரு வழி திறந்து விட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெண்கள் தொடர்ந்து படிப்புலையும் சரி, தொழிலையும் சரி, ஒரு பெரிய இடத்துக்கு போய் தனியாக ஒரு சுய தொழில் முனைவோராகவும் சரி, அவங்களால எல்லாமே செய்ய முடியுது. ஆனால் வீட்டுக்குள்ள அந்த சரிசம நிலையை கொண்டு வர முடியுதா அப்படின்னா அந்த இடத்துல தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா பெண்கள் எமோஷ்னலாக அந்த இடத்துல அடி வாங்குறாங்க. வெளியில் இருக்க அந்த கடினத்தன்மையை அவங்களால வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியறது இல்லை. அதுக்கான அந்த ஆணாதிக்க சமூகம் நம்ம கட்டமைச்சிருக்க அந்த இடத்துல இருந்து அவங்களால வெளிவர முடியாம கூடுதலா ஒரு சுரண்டலுக்கும் அவங்க இப்ப இது ஒரு பாயிண்ட் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சில சமயம் தோணுது. ஆக்சுவலா எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பெண்களுக்கு கல்வியை கொடுக்கும், கல்வியின் மூலமா ஒரு வேலை கிடைக்கும், அதன் மூலம் ஒரு ஆணை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களோட சுயமரியாதை காப்பாற்றப்படும், இதெல்லாம் தான் நோக்கமா இருந்தது. அந்த கட்டுரை அதை சொல்லிட்டு பிற நாடுகளை ஒப்பிடுகிற போது இங்க அப்படி நடக்கல, அதிகமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அதிகமாகவே குடும்ப வன்முறைக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றதும், அதுல ரொம்ப நுணுக்கமான இடம் என்னன்னா, கணவரை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்கன்னா சிக்கல்னு நம்ம ஒரு 80களில் இந்த பிரச்சனை இருந்தது. திரைப்படங்கள்ல பார்த்துருக்கோம். இன்னமும் அப்படிதான் இருக்கு அந்த நிலைமை இருக்கு. எந்த மாதிரி இடங்கள்ல ஆகுது அப்படின்னா, இப்ப எப்பவுமே நம்ம சமூகம் எப்படி வச்சிருக்கு, முதல்ல மாற்ற முடியாத விஷயங்கள். ஒரு ஆணுக்கு வயது அதிகம், பெண்ணுக்கு கம்மி. எப்போவுமே ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும், ஒரு காதல்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆணுக்கான வயது அதிகமாக இருக்கும், பெண்ணுக்கான வயது கம்மியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆணுக்கான உயரம் அதிகமாக இருக்கும், பெண்ணுக்கான உயரம் கம்மியாக இருக்கும். இதுதான் இது ஏதோ 1000ல் 1 வேணால் மாறலாமே தவிர, உங்களுக்கு எப்போவுமே இந்த படிநிலைகள், இந்த உயரம் குறைந்தது இன்னி வரைக்கும் இதில் பெரிய மாற்றம் ஜோடி உயரம் ஆண் உயரமா இருக்கணும், பெண் கம்மியா இருக்கணும். இதுல அடுத்த விஷயம் வருமானம். ஆணுக்கான வருமானம், ஆணுக்கான அங்கீகாரம், ஆணுக்கான புகழ், ஆணுக்கான அந்த குடும்பத்துல ஆளுமை. அந்த ஆளுமையே எப்பவுமே அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆண் ஒரு பிரெட் வின்னரா அந்த காலத்துல சம்பாதிச்சுட்டு வரும்போது, பெண்கள் வீட்டுல இருக்கும்போது அந்த பிரெட் வின்னருக்குன்ற ஒரு மரியாதை வீட்டுல எக்கச்சக்கமா இருக்கும். ஒரு பிரெட் வின்னர் வீட்டுக்குள்ள ஈவினிங் வராரு அப்படின்னா அந்த நேரத்துல வீடு சைலண்டா இருக்கணும். இந்த கலர் போடக்கூடாதுன்னா அந்த கலர் போடக்கூடாது, இந்த டிபார்ட்மெண்ட் நீ போகக்கூடாது அப்படின்னா போகக்கூடாது, இந்த கல்வியை நீ தேர்ந்தெடுத்து படிக்க கூடாதுன்னா படிக்க கூடாதுன்னு சகல விதத்துலயும் நம்ம ஒரு பிரெட் வின்னரை கூல் பண்ணியே வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கான நான் ப்ரிவிலேஜஸா நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்லிக்கிட்டே இருந்தாரு திருப்பி திருப்பி. ஆனா இப்ப பெண்கள் அந்த பொருளாதாரத்தை கையில எடுத்து அவங்களும் பிரெட் வின்னரா வராங்க. ஈக்குவல் ஷேர் வருது.
ஆனா அதுக்கான பொறுப்புகளோ கஷ்டங்களும் கொடுக்குறீங்களே தவிர அதுக்கான உரிமைகளை கொடுக்குறீங்களா அப்படின்னா அந்த இடத்துல பெண்களை அதை எடுத்துக்க விரும்புறது இல்லைங்கிறதும் பாதி, போன தலைமுறை பெண்கள் அதை விட்டு கொடுக்க தயாரா இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பாதி. வெறும் ஆணால மட்டும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றதில்ல, குடும்ப வன்முறை கிடையாது, ஆணை சார்ந்த மற்ற ரிலேஷன்ஸ்னாலையும் அவங்களுக்கு வருது. அப்ப அந்த போன தலைமுறை பெண்களும் அதுல இன்க்ளூட் ஆகுறாங்க. இது அதையும் மென்ஷன் பண்ணி இருக்கு. இதுல நீங்க சொன்ன மாதிரி முதல்ல உழைப்பு சுரண்டல் இருந்தது, இப்ப பொருளாதார சுரண்டல் இருக்கு அப்படின்னு. இந்த குடும்ப வன்முறை அப்படின்ற இடத்தில் இப்ப இவ்வளவு காலத்திற்கு பிறகும் எப்படி மனைவி எல்லாம் அடிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கட்டுரையிலே சொல்லுவது வந்து அடிக்கிறாங்க, அந்த சிக்கல் இருக்கு அப்படின்றது குறிப்பிடுறாங்க. அதை நியாயப்படுத்துறாங்க, பெண்களே நியாயப்படுத்துறாங்க. அது கிட்டத்தட்ட 41 விழுக்காடு வந்து ஆமா அப்படின்னு இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஆமா, அதேதான். நீங்க ஒரு போய் ஒரு பெரியவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு பெண் வந்து எடுத்த உடனே போலீஸ் இல்ல ஒரு பெண் ஒரு தோழி அந்த மாதிரி எல்லாம் போகிறது இல்ல. முதல்ல குடும்பத்துக்குள்ளதான் போறா. முதல்ல அவங்க அம்மா கிட்ட போறா, அடுத்து அவங்க மாமியார் கிட்ட, முதல்ல மாமியார் கிட்ட போவா, அடுத்து அவங்க அம்மா கிட்ட போவா, இல்லைன்னா அவங்க அக்கா தங்கைகள் கிட்ட போவா. முதல்ல அவங்களுக்கு கிடைக்கிற பதில் என்னவா இருக்கும்? இதெல்லாம் குடும்பத்துல சகஜம்பா, இத போய் பெரிய விஷயம் பேசாத. நார்மலைஸ், முதல்ல நார்மலைஸ். நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? முதல்ல அவங்களோட கஷ்டத்தையே அளவுகோலா வச்சுதான் அந்த பொண்ணோட இல்ல இது காலம் மாறி போச்சு அப்படிங்கறத யாருமே ஒத்துக்கிறது இல்லை. அப்படி சொல்லக்கூடிய பெண்கள் சிலர் தான் இருக்காங்க. சிலர் வந்து குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும், ஆணுன்னா அப்படிதான் இருப்பான். ஆணுக்கு இப்ப வந்து ஒரு பெண் வந்து ஒரு இடத்துல வேற ஊர்ல வேலை பார்க்கறாங்க, ஒரு கல்யாணம் பார்க்கறாங்க, அந்த இடத்துக்கு எந்த ஆணும் போறதுக்கு தயாரா இல்லை. பெண்களுக்கே ஒரு குற்ற உணர்வு இருக்குது. நாம வந்து குழந்தைங்களை வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத சமயத்துல ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும்னா பெண்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த குற்ற உணவு கிரியேட் ஆகுது. அது எந்த ஆணுக்கும் அவ்வளவு இதுவா குழந்தை வளர்ப்புன்றது முழுக்க முழுக்க வேலைக்கு போனாலும் குடும்ப அதான் குழந்தை வளர்ப்பு, வீடு பராமரிக்கிறது, பெரியவங்களை பராமரிக்கிறதுன்னு இது எல்லாத்தையும் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 குதிரை மாட்டின இதை வந்து அவங்க ஓட்டிட்டு போற மாதிரி ஆயிடுது. இப்ப இது எல்லாத்தையும் சேர்ந்து அவங்களுக்கான உடல் மன பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. பெண்களுக்கான உடல் பிரச்சனைகள், குழந்தை பெற்றிருக்கும் போது மெனோபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வயதுலயுமே அவங்க ஒரு சவாலான விஷயங்களை தாண்ட வேண்டி இருக்கு. இந்த அழுத்தங்களோட இப்ப வந்து வேலைக்கு செய்யற அலுவலக அழுத்தமும் அதிகமாகிக்கிட்டே போகுது. பிற நாடுகள்ல அந்த பெண் விடுதலை சாத்தியமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு அண்டர் கரண்ட்ல அவங்க சொல்வது, இங்க இருக்கிற ஆணாதிக்க சிந்தனையும் இங்க இருக்கிற கல்ச்சுரல் வேல்யூஸ், கலாச்சாரம், இதுதான் இந்த பிரச்சனையை சிக்கலாக்கி இருக்கு அப்படின்னு. அது அப்படியே தான் இருக்கா? கல்ச்சுரல் வேல்யூஸ். ஆமா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டானது மட்டும் இல்லை. அங்க வந்து நம்ம மாமனார் மாமியார் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அதுக்கப்புறம் கல்ச்சுரல், நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டி இருக்கு, ஒரு காது குத்துக்கு போக வேண்டி இருக்கு, அங்க இருக்கிறவர்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம கேள்வி கேட்போங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. நம்மளுடைய உள்ள அந்தரங்கத்துல இருந்து அத்தனை கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டி இருக்கு. அப்ப பெண் அத்தனைக்குமே பொறுப்பானவளா மாறா, ஆண் வந்து ஈஸியா தப்பிச்சுக்கிறான் இதுல இருந்து. ரெண்டாவது வந்து இந்த அழுத்தம் வந்து பெண் வந்து ஒரு இத்தனையும் தாண்டி முன்னேறது ஆணுக்கு பெருசா டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவங்கள சொல்லி சொல்லி இப்படியே வளர்க்குறாங்க, ஆம்பளை பெரிய ஆளு, நீ தான் அடக்கணும், நீ தான் குடும்ப தலைவன் அப்படிங்கிற மாதிரியே வளர்ந்துட்டாங்க. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களோட உயரம் வந்து, அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்தும் போது கூட 2 பேரும் ஒரே வருமானத்துல வராங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட வருமானம் உயரும் போது அந்த இடத்துல தன்னோட இன்செக்யூரிட்டியை வந்து ஒரு கேஸ் லைட்டிங் மாதிரி பெண் மேல ஆண் கட்டுரையிலே சொல்லுவது வன்முறைன்ற இடத்திலேயே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஸ்கூல்ல எல்லாம் கூட ஆசிரியர்கள் அடிக்க கூடாதுன்றதுல எல்லாம் ஓரளவு சக்சஸ் ஆயாச்சு. ஆனா வீட்டுல அந்த அடிக்கிறாங்க, வன்முறை இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்தில் சட்டம்லாம் ஏற்றப்படுது, அது பெருசா பலனளிக்கல. அது பற்றி பேசுகிற அரசியல் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள்ல பார்த்தா பெண் தலைவர்களை திரும்பவும் ஆபாசமா அந்த ஆணாதிக்க சிந்தனை தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னா, பாலின சமத்துவத்தை பற்றி வெகுவாக நம்ம பேச வேண்டும். பாலின சமத்துவத்தோடு இன்னும் கூட சட்டம் இல்லை, இது பற்றியெல்லாம் ஒரு சிவில் சமூகம் உரையாடல்
அதுதான் அந்த அது கட்டுரை சொல்லுது. வீட்டுக்குள்ள முதல்ல நிகழ்த்தணும். முதல்ல நீங்க சமையலறையில நிகழ்த்தணும். எப்படி வந்து ஒரு வருமானம் வந்து ஒரு வீட்டுல ஒரு 2 பேருடைய பொறுப்பா மாறுதோ, அதே மாதிரி உணவு சமைக்கிறதும் 2 பேரோட தான் மாறணும். ஒரு வீட்டை சுத்தப்படுத்துறதும் 2 பேரோட தான் மாறணும். இது வந்து இப்படியே இந்த படிநிலையை கொண்டு வந்து ஒரு எஜமான் தொழிலாளி, எஜமான் அடிமை, அந்த மனோபாவத்திலேயே வந்து நம்ம வந்து சமூகத்தை வந்து குழந்தைங்கள்ல இருந்தே வந்து ஆண்களுக்கு வந்து இதை வந்து சொல்லி கொடுக்குற கடமை வந்து ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இருக்கு. இரண்டாவது, முதல்ல இது வந்து பிரச்சனை ஆகுதுன்னா தைரியமா வந்து தன்னோட கேரக்டரை பத்தி அசாசினேட் பண்ணுவாங்கங்கிற கவலை இல்லாம பெண்கள் வெளியில சொல்ல பழகணும், வெளியில வர பழகணும். இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கறத வந்து சக பெண்கள் உணரணும். அப்பதான் வந்து நம்ம வந்து இது வெளியில ஒருத்தங்க இப்படி அடிக்கிறாங்க, ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு, பாதி மேரிட்டல் ரேப் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில சொல்றதுக்கே எவ்வளவு பேர் யோசிப்பாங்க. 41 விழுக்காடு நார்மலைஸ் ஆயிருக்கு அப்படின்னா பாதிக்கு பாதி பெண்கள், அப்ப 2ல 1 அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அப்படிங்கும்போது இது வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் சகஜம் 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 அப்படின்னு நீ எத்தனை காலத்துக்கு சொல்லிட்டு இருக்க போறோம்? பெண்கள் முன்னேற்றத்துக்கான வேகமும் இங்க சமூக மாற்றத்துக்கான வேகத்துக்கும் தூரம் வித்தியாசமா இருக்கு. இவங்க வேகமா நடக்கிறாங்க, அவங்களோட ஸ்லோ ப்ரோசஸ்ல வந்து இதுக்கான இடத்தை வந்து அவ்வளவு சீக்கிரம் அடைய முடியல அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து இந்த ஜெனரேஷன் தூர போக போக இது கண்டிப்பா குறையும் அப்படின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. மிக்க நன்றி, உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சீங்க. மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.